வணக்கங்கள். கடந்த வீடியோவில் யார் கடவுள் என்ற கேள்வியை எழுப்பினேன். அதற்கு நானே பதிலை சொல்லிவிடுகிறேன். கண்களில் காணப்படும் அனைத்துமே கடவுள். நம் கண்களில் புலப்படும் அத்தனையுமே கடவுள். அது மனிதர்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், மரம் செடி கொடி இவைகளாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், வானமாக இருக்கலாம். வானத்திலே காணப்படும் அத்தனை படைப்புகளும் கடவுள். கடவுள் அத்தனை வடிவங்களுக்குள்ளே இருந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்க வேண்டுமா? அவைகளை நாம் பார்த்தால் கடவுளை பார்த்த மாதிரி நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எஸ், மறைந்திருந்தாலும் இந்த மாதிரி வடிவங்களிலே, உருவங்களிலே, உயிரினங்களிலே அவர் தவழ்ந்து கொண்டிருக்கிறார். எஸ், எங்கடா இருக்கிறார் கடவுள்னு கையில் வச்சுக்கின்னு நம்ம தேட வேண்டியதில்லை. கண்களுக்கு எதிரில் வைத்து கொண்டு நாம் தேட வேண்டியதில்லை. காதுகளில் கேட்கும் இசையை கேட்டுக்கொண்டு எங்கடா இருக்கார் கடவுள் என்று நினைக்க வேண்டியதில்லை. நாம் கேட்கும் இசை எல்லாமே கடவுள். நாம் புசிக்கும் உணவு எல்லாமே கடவுள். ஆம் செல்வங்களே. ஓகே, யார் கடவுள் என்று கேட்ட கேள்விக்கு நானே பதில் சொல்லிவிட்டேன். போதுமா? நீங்கள் பதிலுக்காக அலைய வேண்டாம். ஓகே, பாட்டும் நானே தாளமும் நானே என்ற மாதிரி கேள்வியும் நானே கேட்டுக்கொண்டேன், பதிலும் நானே சொல்லிவிட்டேன். ஓகே ஓகே மலர்களே, மலர்களே, என்ன அழகு கடவுள் படைத்த மலர்கள். ஓகே.